வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் நியூ இயர் வரும்போது அதுக்காக எப்போவுமே நம்ம சாமிக்கு படையெல்லாம் செய்ய ரெடி ஆகிட்டு இருப்போம். அதில் ஸ்பெஷலாக தமிழ் நியூ இயர்னாலே வடை செய்யாமல் யாருமே இருக்க மாட்டோம். இன்றைக்கி ஒரு வடை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் நியூ இயருக்கு இது மாதிரி ஒரு வடை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிழங்கு வடை. கிழங்கு போட்டு மெதுவடைன்னு கூட இதை சொல்லலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை நியூ இயருக்காக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், கிழங்கு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு வடை செய்கிறதுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக இட்லி அரிசி. இந்த ரைஸ் நானும் அதோடு சேர்த்து உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன் தனியாக. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கிரைண்டரில் போட்டு. முதல்ல நம்ம அரிசியை நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது உளுந்து போட்டு இதில் அரைக்கணும். இது வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்தில் அரைக்கணும். இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு நீங்கள் மிக்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி ஜார், பெரிய ஜார் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மரவள்ளி கிழங்கோட தோலெல்லாம் நீக்கினதுக்கப்புறமா அந்த மரவள்ளி கிழங்கை வெஜிடபிள் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கணும். இது மாதிரி அதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிப்போம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மரவள்ளி கிழங்கு. இப்போ மரவள்ளி கிழங்குல நிறையா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே போட்டு வடை செஞ்சால் வடை சரியாக வராது. அதனால் அந்த மரவள்ளி கிழங்குல இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்காக இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துடுவோம். இப்போ அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உளுந்து மாவும் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த உளுந்து மாவை நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த மரவள்ளி கிழங்கு மாவோட சேர்த்து ஆட் பண்ணிப்போம் வியூவர்ஸ். அடுத்ததாக இந்த மாவோட ஆட் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்ப்போம். சின்ன வெங்காயம் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது இஞ்சி இது மாதிரி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். இது பச்சை மிளகாய் சாப் பண்ணி ரொம்ப பொடி பொடியாக நறுக்குனது ஒரு 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாவோட ஆட் பண்ணிடுவோம். அடுத்தது பெருஞ்சீரகத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ப. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் வியூவர்ஸ். இப்போ இந்த வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். வானலில் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப சூடானா வடை கருக்கி போயிடும். அதனால் மிதமான சூட்டில் இதை பொரிச்சு எடுக்கணும். வடை இடையில வேகும்போது அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் 2 சைடும் நல்லா வேகும். வடை இது மாதிரி ப்ரௌன் நிறத்தில் மாறினதுக்கப்புறம் அதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் வீவர்ஸ், சாஃப்டான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. இது மெதுவடையும் சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக வடை பாயசம்லாம் செஞ்சு சாப்பிடும்போது இந்த வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே உளுந்து வடை தான் செய்வோம். அந்த உளுந்து மாவோட இந்த மரவள்ளி கிழங்கு மாவையும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா தனி டேஸ்ட் தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.